ஹே பார்ட்னர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நிறைய பேர் என்ன ஆச்சுன்னு பர்சனலாக ஃபோன் பண்ணிலாம் கேட்டீங்க. எனக்கு இப்போ உடம்பு நல்லா இருக்குங்க. அது நார்மல் பெயின் தான் போல். அது என்னன்னு என்னால் டயக்னைஸ் பண்ண முடியல. பட் நான் பிளட் டெஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு ஸ்கேனு எல்லாமே எடுத்து பார்த்துட்டா நார்மலாக தான் இருக்குது. சம்டைம்ஸ் சில டைஜஷன் இஷ்யூ வருது. நிறையா பேர் நீங்கள் வந்து வெளில சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்க. நான் லாஸ்ட் 6 months நான்வெஜ் சாப்பிட்றதே இல்லை. வெளியில் ஹோட்டல்ஸ் போனால் நான் பெருசாக சாப்பிட்றதில்ல, அவங்க தான் சாப்பிடுவாங்க. நான் கூட கூட்டிகிட்டு தான் போவேன். ஸோ என் ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் நான் மாற்றிக்கிட்டே இன்னும் நான் நிறையா மாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் செமையான ஒரு திருவிழா நடந்துச்சு. அதோட கடைசி நாள் மஞ்சள் நீராட்டு விழா. ஒரு மஞ்சள் திருவிழானாவே செமையாக இருக்கும். அது மஞ்சள் மாநகரத்தில் மஞ்சள் நீராட்டு விழானா எப்படி இருக்கும் போய் பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம ஃபன்னாக ரோமாலாம் பிச்சு உதறிட்டா. அதுதான் இன்றைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் கம்ப்ளீட்டாக ஆல்ரைட்டாக இருக்கேன். இன்னொரு விஷயம், வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் கஷ்டம் வரும், துன்பம் வரும். எல்லாத்தையும் தாண்டா தான் சந்தோஷம் கிடைக்கும். நம்ம லைஃப்பை எப்படி எடுத்துக்கிறோன்னு தான் இருக்குது. இந்த பண்டிகை வந்து சனிக்கிழமை நடந்துச்சு. வெள்ளிக்கிழமை நான் ஹாஸ்பிட்டல் போய் செம்மையான ஒரு பீதியில் இருந்தேன். ஆனால் அது சரியாச்சுன்னு சொன்னோன்னா அப்படியே நான் மாறிட்டேன். இப்படி தான் நம்ம லைஃப்பை எடுத்துக்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் அப்லாம் பண்ணிட்டோம். ஹாஸ்பிட்டல் இப்போ கிளம்புறோம். ஈரோட்டில் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அதனால் பார்த்துடலாம், லேட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நானும் சரசும், என் மனைவி தான் எனக்கு ஒரு பக்க பலம். அதனால் என் மனைவியை கூட்டிகிட்டு போகிறேன். எந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லையும் பேனிக் ஆகக்கூடாது. கொஞ்சம் காமன் கம்போஸ்டாக இருந்தீங்கன்னா தான் தைரியமாக இருக்க முடியும். வந்தோம், பெயின் ஓவராக இருக்கான்னு கேட்டாங்க. இல்லை, அரெஸ்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் பெயின்லாம் இல்லைங்க. இன்ஜெக்ஷன் பண்ணிட்டுமான்னு கேட்டாங்க. வேண்டாங்க. அப்புறம் ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக சாம்பிள்ஸ் கொடுத்து வந்துட்டு இருக்கோம். சரி, என்னையும் அப்படி தள்ளிட்டு இருக்கீங்க. சும்மா தான். ஈரோடு மெடிக்கல் சென்டர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே எமர்ஜென்சி பார்ப்பாங்கன்னு சொல்லி வந்தோம். பெயின் இருக்கான்னு கேட்டாங்க. மாத்திரை சாப்பிட்டாங்க. பெயினில் அரெஸ்ட் ஆகிடுச்சு, பெருசாக இப்போ வழியெல்லாம் இல்லைன்னு. ஊசி போட்டுக்கிறீங்களான்னாங்க. பெயின் இல்லாதனால ஊசி வேணான்ட்டேன். ஸோ எதோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்காக ப்ளட் டெஸ்ட் எடுத்திருக்கேன். அதில் வந்து லிவர் டெஸ்ட்டு எல்லாமே சேர்த்து எடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு எதோ இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கான்னு தெரியுமா, அப்படின்னா ஸ்கேன் எடுத்து பார்க்கலான்னு இருக்காங்க. மற்றெல்லாம் நார்மலாக தான் இருக்குது. ப்ரெஷர் அங்கே அதிகமாக இருந்துச்சு, கம்மியாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை மூச்சு விடுறது எல்லாமே கம்மியாக தான் இருக்குது போட்டு. பட் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. The next morning. யார் குளித்து போட்டா? கேர்ள் வாங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் பண்டிகை முடிய போகுது. கடைசி நாள் கம்பம் எடுத்துருவாங்க, மஞ்சள் நீர் விளையாடுவாங்க. இன்றைக்கி எங்கள் சித்தி, அத்தை, மாமா பசங்க, அத்தை பசங்க அப்படின்னு எல்லாத்தோட ஃபேமிலியாக சேர்ந்து கடை வீதி சுத்த வந்திருக்கோம். ஆமாம், மெகா ஃபேமிலியோட சேர்ந்து கடை வீதி சுற்றி பார்க்க வந்திருக்கோம். எங்கள் அப்பா இருக்கப்போ இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வருவோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் சேர்ந்து தனித்தனியாக வந்துருக்கோம். இப்போ வந்து ஒட்டுக்காக சேர்ந்து வந்திருக்கோம். டாக்டர் இவர் அப்பா சொல்லுங்களா, பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள். டாக்டர் எங்கள் அப்பா மும்மரமாக பொண்ணு தேடிட்டு இருக்காரு. எல்லாமே பாருங்கள். எங்கள் அம்மா அந்த பக்கம் கால் வலிக்குது, எங்கள் சித்திலாம் உட்காந்துருக்காங்க. இன்னும் பாதி தூரம் தான் முடிச்சிருக்கோம். நிறையா சாப்பிட வேண்டியதெல்லாம் இருக்குது. பிரசித்தியா, எல்லாம் ஐஸ் கோலா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடிக்கிற மலைக்கு ஐஸ் கோலா, சரியான மலை வேற. நல்லா இருக்கா ரோமாக்கிங்க? நாங்கள் ஈரோடு திருவிழாவில் வந்து எங்கள் குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணோம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஈஷா. உங்கள் பேர்? ருத்ரன். இவங்கெல்லாம் எங்கள் வீடியோஸ் பார்க்குறாங்க. எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் சேனலில்? என்ன வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும்? எல்லாமே ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப நாளாக பார்க்குறீங்களா வீடியோ? தேங்க்யூ. யாருக்கும் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஐடியாவே இல்லை. செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கிறேன். ஜாலியாக ஃபேமிலியோடு இருக்கிறனால. சரியான மழை வேறு, எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க. அதனால் வந்து வண்டி புக் பண்ணிட்டோம். ஆளுக்கு ஒரு திசையில் போகணும். கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் வண்டி புக் பண்ணிட்டேன். மழை ஜே ஜே ஜோ ஜோன்னு பெய்யுது. இங்கே வந்து ரோம்சி தூங்கிட்டா. எல்லாம் வந்து பொம்மை மாதிரி லைனாக நின்றுட்டு இருக்காங்க.
ஏதாவது வாங்குனீங்களா இல்லையா கடையில? விண்டோ ஷாப்பிங்கா? வாங்கிட்டீங்களா? நான் அது கூட வாங்கல தெரியுமா? நாளைக்கு வாங்க போலாம். நாளைக்கு எங்க போறீங்க? கூட்டு போறீங்க அக்காவை? கண்டிப்பா போலாம். எங்க? நாளைக்கு இங்கே வரலாம். இங்க வரலாமா? என்ன வாங்கி தர அக்காக்கு? என்ன வேணும் சொல்லுங்க. நீ மாடு மாதிரி வளர்ந்துருக்க, என்ன கேக்குறியன்னு பாக்குறியா? சரி வாங்கலாம் வாங்கலாம், நாளைக்கு வரலாம். The next day. சூப்பரான பண்டிகை. வருஷம் வருஷம் நான் திருச்சி போனாலும் இங்கே வந்துடுவேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே கம்பம் எடுக்கிற ஃபெஸ்டிவலு. இது வந்து நம்ம திருநெற்காலையில் இருக்கோம். 37 இயர்ஸா. அதோட முக்கியமான டீட்டெயில்ஸ் தான் இவங்க சொல்லுவாங்க. இவங்க தான் விழா கமிட்டின்னு. வணக்கங்க. நாங்கள் ஈரோடு திருநெற்காலனி முத்துமாரியம்மன் கோயில் 37ஆம் ஆண்டு பூச்சாட்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு இன்று கம்பம் பிடுங்கி வாய்க்காலில் விடும் விழா வெகு சிறப்பாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் ஊர் உலகம் இருக்கும் அனைத்து பொதுமக்களும் வந்து இந்த விழாவை வருடம் சிறப்பாக கொண்டாடி மகிழ்வார்கள். நீங்களே இங்க பார்க்கலாம் எல்லா மக்களும் எவ்வளவு ஆனந்தமாக கொண்டாடுறாங்க இந்த முத்துமாரியம்மன் கோயில் திடலில் இருந்து. பண்டிகைனா இதுதாங்க. மற்ற ஊர்லாம் ஒவ்வொரு ஏரியாவில் பண்டிகை இருக்கும். ஈரோடு ஃபுல்லாக பண்டிகை. ஒவ்வொரு ஏரியாவில் இருக்க கோயிலில் ஒவ்வொரு மாதிரி பண்டிகை வைப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பம் போட்டு பெரிய மாரியம்மன் சின்ன மாரியம்மன் கோயில் எப்படி கம்பம் போட்டு ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இவங்க 7 டேஸாக பண்ணிருக்காங்க. 7 நாள் பண்ணுவாங்க. இதோட ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லாக வந்து கண்டினியூவாக பாருங்க, இன்னும் நிறையா இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க போறோமோ கோயில் பண்டிகைக்கு. அதான் அவ சொல்றா, உங்களுக்கு புரியாது, நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். மஞ்சள் நீராட போறோம். ஏண்டி இருடி வாடி ரோமோ இங்க வா. ஸோ எந்திரி. இங்க வந்து ஈரோட்ல இது ஹோலி மாதிரி இன்னைக்கு வந்து மஞ்சள் வச்சு தண்ணி ஊற்றி எல்லாம் விளையாடுவாங்க. போன வருஷம் வந்து நான்லாம் வந்து கிளம்பவே இல்லை, என்ன சொல்கிறது, ஃபுல்லாக ரெடி ஆகி ட்ரெஸ்அப் பண்ணி வந்திருந்தேன், அதனால் நான் விளையாடவே இல்லை. இந்த வருஷம் வெல் ப்ரிப்பேர்டாக நாங்கள் வந்து அழுக்கு துணி வீணா போகிற ஸ்டேஜில் இருக்க துணி போட்டு வந்துருக்கோம். இல்லை விளையாண்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் ஜாலியாக நாங்கள் விளையாட போகிறோம். மித்து நீ விளையாடுறியா? வள்ளி சித்திலாம் ஜாயின் பண்ணுறாங்க இன்னைக்கு. வள்ளி சித்தி மேலே தண்ணி ஊற்றி விட்டுறலாமா? நாங்க ஊத்துவோம். நாங்களாம் கல்யாணம் ஆனவங்க, அதனால ஊத்துவோம். கல்யாணம் ஆனவங்க ஊத்தலாம், கல்யாணம் ஆலனா தான் மாமா. பெரிய வரல, பெரிய வண்டியில வர தீப கூடயா? ரோமாட்டக் ஸோ இங்க மஞ்சள் நீராடி எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஃபன்னா போயிட்டு இருக்கு. எனக்கு மஞ்சளே அலர்ஜி, இருந்தாலும் பரவாயில்லன்னு எல்லாரோட ஐக்கியமாகி ஜாலியாக விளையாட அம்மோ உன் மூஞ்சில அப்ளை பண்ணலையா? ஏய் அம்மு மேல ஊத்தி விடுங்க, அம்மு மேல ஊத்தி. மஞ்சள் மாநகரில் இவ்வளவு மஞ்சள் கொடுத்துருக்காங்க. ஒரு வேன்ல வந்து ஏன் பிரசி தண்ணி போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயிண்ட் வாட்டர் பக்கெட் ஆஃப் மஞ்சள் இஸ் கெட்டிங் ரெடி ஹியர். ஹாய் மாம், என்ன ஜாலி பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா? எனக்கு என்ன சாப்பாடு? நாங்களாம் சாப்பிடல, நீங்க பிரியாணி வாங்கி தரேன்னு இருக்கீங்க. நான் ஜொமேட்டோல ஆர்டர் போடுறேன். போட்டு விடு. கோ கோ. நீங்க வரலையா மஞ்சள் நீராடு? ஏய் தக்ஷி, இங்க பாரு, பாட்டி மேல அப்ளை. கமான். இந்த இடம் ஃபுல்லா மஞ்சளால் மொழிவி வைத்து விட்டோம். ரோடு எப்படி இருக்கு பாருங்க. நாங்க தான் அதிகமான மஞ்சளை வந்து இப்படி பண்ணி வச்சிருக்கிறது.
இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த மஞ்சள் ஃபுல்லாக ரோட்டில் மொழுகிட்டு இருக்கோம். ரெடியா பிரச்சனை ரோடு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஈரோடு வந்து மஞ்சள் மாநகரம் எல்லாருக்கும் தெரியும். A few moments later. மஞ்சள் குளித்து விட்டு நண்பர்களுடன் ஆடிவிட்டு சிறப்பாக இப்போ நான் வந்திருக்கேன். அடுத்தது வந்து ஃபேமிலி டைம். நாங்களாம் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போ கம்மம் பார்க்க போகிறோம். அதான் எண்ட் ஆஃப் த திருவிழா. எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி திருவிழாலாம் முடிஞ்சுது. இப்போ கம்பம் எடுத்துகிட்டு போகிறப்ப பார்த்து டாட்டா காட்டுறோம். எஸ், நானும் சரசும் ரவுண்டு போய் பிள்ளைங்களுக்கெல்லாம் வடை பஜ்ஜி வாங்கிட்டு வந்துட்டேன். பிரசன்னா அப்படியே நடந்து போக பார்த்தா வடனோடனே ஓடி ஓடி வந்துட்டாங்க. மம்மி தாத்தாவோட ஃபேவரட் கடையில் வாங்கினேன். தாத்தா ஃபேவரட் கடை இந்த கடையா? மொக்கு கடை இருக்குல்ல. 3 மாரியம்மன் கோயிலையும் கம்பம் பிடிங்கி ஒவ்வொரு தெருவாக வருவாங்க. இது ஒரு முக்கியமான ஸ்ட்ரீட்டு. நடுமாரியம்மன் கோயில் போகிற வழி வருஷம் இங்கே தான் இந்த இடத்த பிடிச்சி உட்காந்துருவோம். ஃபேமிலியாக உட்காருவாங்க. நிறையா கொடுப்பாங்க ஸ்நாக்ஸு, ஜூஸு. அதோட நாங்கள் நிறையா ஃபாலோவர்ஸ் பார்த்தோம். நிறையா பேரை பார்த்து மீட் பண்ணோம். நிறைய பேர் வந்து எங்களை ரெகக்னைஸ் பண்ணாங்க. ஈரோடு மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினச்சி சந்தோஷமாக இருக்குது. இதே ஊர்லேருந்து போய் நம்ம இதே ஊருக்கு வந்து இதே ஊரில் நம்ம நிறைய பேர் பார்க்கறது தான் பெரிய சந்தோஷம். இப்போ நான் மறுபடியும் லீவ் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸை பார்க்க, அண்ணனுங்களை பார்க்க போகிறேன். அப்படி எங்களோட இல்லவே இல்லை. கேப்பில் வந்துட்டு போகிறீங்க. இல்லை நானும் இல்லைன்ற மாதிரி தான். அங்கங்கே இப்படி எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க ஆஃபரிங்ஸு. கம்பங்கூழ் கொடுத்தாங்க, ரஸ்னா மோர் எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ வந்து மாசா நெக்ஸ்ட் டர்ன். நெக்ஸ்ட் ரவுண்ட் சிங்கப்பூர்லையா? நானே குளிச்சிருக்கலாம், ஆனால் இதே இதில் தான் வைப்பில் செட் ஆகும் சொல்லி நான் இப்படியே சுற்றுறேன். ஏன்னா ஒரு நாள் தான் அப்படி சுற்ற முடியும். அதனால எல்லாம் உப்போட ரெடியாக இருக்காங்க. கம்பம் அந்த இடம் மேலே வரதுக்காக. Meanwhile, எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷமும் ஈரோடு திருவிழா சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். என்ன இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷல். 7 days ஈரோட்லேருந்து பண்டிகையை செம்மையாக என்ஜாய் பண்ணோம். சாட்டர்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுங்க. சண்டே வந்து முத்துமாரியம்மன் கோயிலில் அம்மனை அலங்கரித்து ஒரு ஊர்வலமாக போவோம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க தம்பின்னு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. போய் பார்த்தேங்க. ஃபஸ்ட்டு டைம் 15 இயர்ஸாக இந்த கோயில் திருவிழாவுக்கு வரேன். ஆனால் இந்த நிகழ்வை நான் பார்த்தது இல்லைங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு சாமி அலங்காரம். நைட்டெல்லாம் ஆடி படுக்கிறப்பே 3-4 மணி ஆயிடுச்சிங்க. இந்த சாமியை பார்க்கணுன்றதுக்காகவே காலைல சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பி வந்தேன். கடைசியாக வந்து ஓம் சக்தி பராசக்தி சொல்லிட்டு சாமியை ஒரு 3 times இந்த பக்கம் அந்த பக்கம் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் கோயிலில் வச்சாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு திருச்சிக்கு வரத்துக்கே மனசு இல்லைங்க. ஈரோட்டை விட்டு இந்த திருவிழா முடிஞ்சு. வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லாஸ்ட் வீடியோவில் மந்திராலயம் டு ஈரோடு வரப்போ எனக்கு செமையான ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுங்க. செம்ம வைத்த வலி. ஒரு 13 hours எப்படி ட்ராவல் பண்ண போகிறேன்னு நான் பயந்தப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ட்ராவலில் தான் டிடிஆர் இருப்பாங்க. அவங்க வந்து டாக்டர் சப்போர்ட் நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னா அதை ஷேர் பண்ணுறதுக்காக அந்த வீடியோ நான் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நிறையா பேர் பர்சனலாக ஃபோன் பண்ணி கேட்டிங்க, இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்க, டெக்ஸ்ட் பண்ணிங்க, வாட்ஸ்அப்பில். ஸோ அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நான் ரொம்ப டவுனாக இருந்தப்பையும் சரி, என் கேன்சர் டைம்ஸ்லேயும் சரி, உங்கள் கமெண்ட்ஸ், உங்கள் கால்ஸ், உங்களோட கான்ஃபிடன்ஸ் தான் என்ன கான்ஃபிடென்ட்டாக வச்சுருந்துச்சு. இந்த அளவுக்கு என்னை மேலேயும் கொண்டு வந்திருக்கு. ஸோ அதுக்கு எல்லா டைம்லையும் எப்போயுமே நான் தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஈரோடு திருவிழா எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட், ஒரு ஹார்ட்டான ஒரு விஷயம்.
ஏன்னா ஈரோட்டில் தான் நான் பிறந்தேன், படித்தேன், வளர்ந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க, பிரதர்ஸ் அங்கே இருக்காங்க. ஈரோடு ஒவ்வொரு தடவையும் நான் போகிறப்ப ரொம்ப ஒரு ஹாலிடே போகிற மாதிரி, ஒரு அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அங்கேருந்து வரப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திருப்பி எப்போ ஈரோடு போகணுன்னு இருக்கும் அவங்களெல்லாம் பார்ப்பேன் நினைப்பேன். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். வெளில போகிறதுக்கான சான்ஸே கம்மி. அங்கே மாதிரி போனால் தான் நிறைய பேர்த்த மீட் பண்ண முடியும். ஸோ மறுபடியும் எப்போ ஈரோடு போகிறோன்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு அப்படியே நாங்கள் பார்த்ததை அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறையான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. நீங்கள் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் இட்ஸ் மீ விஜய். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இப்போ எனக்கு உடம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நாளைக்கு மறுபடியும் ஜிவிஎல்ல போய் டெஸ்ட் பண்ண போகிறேன். பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. பை பாய்.